राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। அழகான கார்த்திகை மாச கிருஷ்ணபக்ஷ திரையோதசி தினம் இன்று. கார்த்திகை தேய்பிறை 13வது நாள். நமக்கு இன்றைக்கி தான் கார்த்திகை ஆரம்பம். சாந்திர மாச கார்த்திகை படி அது ஏற்கனவே அங்கே கார்த்திகை இருக்குது. நமக்கு இன்றைக்கி கார்த்திகை ஆரம்பம் ஆயாச்சு. ஸோ இன்றைக்கி என்ன விசேஷம்? கார்த்திகை வத்ய திரையோதசி. கைவல்ய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் மாவுலி தன்னுடைய சமாதியில் உட்கார்ந்த தினம் இன்று. மாவுலி முன்னாடி சொல்லியிருக்கோம், ரைட்? அவ்வளவு அழகான மாவுலி. அந்த மாவுலியோட 729வது வருஷத்து சஞ்சீவன் சமாதி சோஹலானா உற்சவம் அர்த்தம். மாவுலி சந்த சிரேஷ்ட ஞானேஸ்வர் மகாராஜ் மாவுலி அழகா அவர் சமாதியில் உட்கார்ந்த தினம் இன்று. பாண்டுரங்கனும் தன்னையே மறந்து கண்களில் கண்ணீர் வழிய நின்ற நாள். ஆலந்தி அலங்காபுரியில் இந்திரயாணி நதிக்கரையில் சித்தேஸ்வர் சிவபெருமான் கோவிலில் அவருடைய சகோதரன் நிவர்த்திநாத், சகோதரி முக்தாபாய், அவருடைய தம்பி சோபான் தேவ் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க, நாமதேவரும் கவனித்து கொண்டிருக்க, மாவுலி சஞ்சீவன சமாதியில் உட்கார்ந்த ஒரு தினம் இன்று. ஆச்சா, அதனால் நிறைய விட்டல நாமம் வரட்டும். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். எத்தனை பேர் கவனிச்சேன்னு தெரியல, நம்ம வாட்ஸ்அப் சங்கத்தில் 6002வது எபிசோட் ஆடியோ இன்று. நேற்று 6001. 6000 முன்னாடிலாம் காலை மாலை இருவேளையுமே ஆடியோ போட்டுருந்தோம். அதுக்கப்புறமா நிறைய மாறினோம், ரைட்? அப்புறம் ரீல்ஸ் எல்லாம் வந்தது. ஸோ வருஷத்துக்கு ஒரு 730 ஆடியோ வச்சுப்போமா? 730 எடுத்துட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 ஆடியோ வீதம் நீங்கள் கேட்டால் கூட 8 வருஷத்துக்கான வாட்ஸ்அப் சத்சங்கம் இருக்குது. 8 வருஷத்துக்கு. அப்பா, பகவானுடைய கிருபை, குருஜி அம்மாவுடைய ஆசீர்வாதம். அதாவது முதல்ல வாட்ஸ்அப் ஆரம்பித்த பொழுது ஒரு 4-5 சிஷ்யாளுக்காக ஆரம்பித்து, அதுக்கப்புறம் அப்படி இப்போ நீங்கள் உங்களுடைய உங்கள் குரூப் இருக்குள்ள, ராதே ராதே பிளெஸ்ஸிங்ஸ், நாமதேவ் பிளெஸ்ஸிங்ஸ், இதிலெல்லாம் பார்த்தோன்னா என்ன தேதியில், எந்த வருஷத்தில், எந்த மாதத்தில் இது நாம்
அந்த குரூப் உண்டானதுன்னு பார்க்கலாம். ஓகே, நிறைய நீங்கள் மேலே போய் சும்மா கிளிக் பண்ணலன்னா அவங்களுக்கு தெரியும். ரெண்டாயிரத்தி 14 நாம் குரூப்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். சரியா 27/11/2014 ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குரூப் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நிறைய குரூப்ஸ் ஒவ்வொன்றா, அப்புறம் சில குரூப்ஸ் எல்லாம் ரெண்டும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷமாக வாட்ஸ்அப்பில் பெரிய 10 வருஷ சத்சங்கம் நடத்திட்டு இருக்கோம். எல்லாம் பகவானுடைய நிர்ஹேத்துக கிருபை. கிருஷ்ணா போஸ்டர்ஸ், காத்தால சில விஷயங்கள் அதில் நம்மளாம் சொல்லியிருக்கோம். எனக்கு இப்போ ஞாபகம் கூட என்ன சொல்லியிருக்கோன்னு, பாரதியார் விஷயம், திருக்குறள், மீ அண்ட் மை குரு மார்னிங்காக ஈவினிங்காக ஞாபகம் இல்லை, எனக்கு நிறைய சொல்லியிருக்கோம். சைத்தன்ய மகாபிரபு, சுவாமி ராமானுஜர், திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம், நிகமாந்த மகாதேசிகர், அப்புறமா சாந்தி பிரம்மம் ஏக்நாத் மகாராஜ், அப்புறமா ஞானேஸ்வர் மாவுலி, சந்த் துகாராம் மகாராஜ், சந்த் நாமதேவர். இது இப்போ இப்போ விரஜபூமி சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி துகாராம் தான் முடிச்சேன்னு நினைக்கிறேன், ரஃபா ஞாபகம் இல்லை எனக்கு. நிஜமாகவே ஒவ்வொரு நாளுமே சத் விஷயம் சொல்லணும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தது. இன்றைக்கி 6002வது ஆடியோ இந்த ரெக்கார்டிங் பண்ணிட்டுருக்கேன். இமயமலை, பிருந்தாவனம், ஸ்ரீரங்கம், எங்கெல்லாம் போகிறோன்னா பாம்பே, திருவனந்தபுரம், தூத்துக்குடி, பெங்களூரு, ட்ரெயின், ஃப்ளைட்டு, ட்ரெயின்லலாம் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஏர்போர்ட்டில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸ்டேஷனில், ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். மலை மேலே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். கங்கை கரையில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். 6002வது வாட்ஸ்அப் ஆடியோ. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ஒரு தவம் போல பண்ண ஒரு 10 வருஷத்து சத் சங்க மரம் இது. குருஜி அம்மாவோட ஆசீர்வாதம் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இந்த பிரேக் இல்லாமல் இல்லை. இந்த 10 வருஷத்தில் எல்லா வருஷமும் ஆல்மோஸ்ட் எல்லா வருஷமே திருப்பாவை போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஆக்சிடெண்ட் ஆன சமயத்தில் கூட திருப்பாவை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஆச்சுதோ திரும்பி பார்க்குறதுக்குள்ளே 2-3 வாரத்தில், ஓகே மேபி 4-5 வாரத்துக்குள்ளே மார்கழியும் வந்துடும். அழகான ஒரு யாத்திரை இது, சத்சங்க யாத்திரை இது. ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் நீங்களும் கேட்கறதுனால தான் இவ்வளவு நடக்கிறது. பகவானுடைய கிருபை. அதில் நம்ம விரஜ மண்டல விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம். அதில் காமியவனம், அதை சுற்றி இருக்கிற இடங்கள், இதெல்லாம் ஆனந்தமாக அனுபவிச்சு நிறைய இருக்குது. நான் இந்த விரஜ மண்டலத்தை ரொம்ப முக்கியமானதாக சொல்லிகிட்டு இருக்கேன். சிலதெல்லாம் குட்டி 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 விஷயங்கள் அப்புறமா சொன்ன வச்சுட்டு இருக்கேன். சிலதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால அங்கங்கே பார்த்து ஆல்மோஸ்ட் நம்ம மகாவனம், பிருந்தாவனம், பர்சானா, காமியவனம், மதுரா, இப்படி நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிருக்கோம். கோவர்தனம், நந்தகிராமம், ரைட், பாண்டீரவனம் அனுபவிச்சோம் இல்லையா, பில்வவனம், அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய ராசலீலா ஸ்தலம், நிறைய அனுபவிச்சிருக்கோம். நிதானமாக நீங்கள் உட்காந்து பொறுமையாக கவனிக்கணும், ஓகேவா? அப்புறம் நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சாலும் தெரியல, நம்ம சத்சங்கத்தில் அங்கங்கே ஊரோட விஷயம் பிடிஎஃப்லாம் போட்டிருக்கோம். இன்றைக்கி ரிலீஸ் பண்ணோம். அது அந்த லிங்க்ஸ் ஏற்கனவே இருக்குது, நிறைய பேர் தெரியாது. அவள் கேட்பா, நான் பிடிஎஃப் அனுப்பேன். முக்கியமாக பண்டரீபுரம், புரி ஜெகநாத க்ஷேத்திரம், பத்ரிகாஸ்ரமம், மதுரா,
குருவாயூர், திருப்பதி மட்டும் நினைக்கிறேன். நிறைய போட வேண்டியிருக்கு, வனதியாக பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அதே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கி நாம் காமியமானது நமக்கு தள்ளி போவோம். இப்படி போனோம்னா ஒரு இடம் இருக்குது, ஆதிபத்ரி. ஆதிபத்ரி அது எப்படி? பிருந்தாவனத்தில் எங்கேயாவது ஆதிபத்ரி போக முடியும்? ஏற்கனவே பஞ்சபத்ரி உண்டுன்னு சொல்லுவோம். ஆதிபத்ரி, விருத்தபத்ரி, யோகபத்ரி, பத்ரி விஷால், பவிஷ்ய பத்ரி அப்படின்னு. நம்ம ரிஷிகேஷ்லேருந்து போனோம்னா டுவர்ட்ஸ் பத்ரி போவோம். முதல்ல ஆதிபத்ரி வரும், ரெண்டாவது விருத்தபத்ரி வரும், மூணாவது பவிஷ்ய பத்ரி, நாலாவது யோக பத்ரி, அஞ்சாவது பத்ரிநாதன் இப்படி வரும். ஸோ இதுதானே தெரியும். இது என்ன பத்ரி அப்படின்னா, கிருஷ்ணவதாரத்துக்கு முன்னாடியே பத்ரிகாசிரமம்லாம் உண்டு. நரநாராயண மூர்த்திகள்லாம் கிருஷ்ணனுக்கு சீனியர். நரநாராயணன் தான் அர்ஜுனன் கிருஷ்ணனாக துவாபரயுகத்திலே அவதரித்தார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. கர்க சம்ஹிதையில் ரொம்ப அழகாக நாராயணன் கர்கருக்கு ராதா நாம மகிமையை சொன்னார் அப்படின்னு காண கிடைக்கிறது. சரியா? பத்ரிநாதன், பத்ரி அப்படின்னா இளந்தைன்னு அர்த்தம். பத்ரிகாசிரமம்னா இளந்தை வனம். ஸ்வயம் லக்ஷ்மி தேவியே பத்ரி மரமாக இருந்து நாராயணனுக்கு குளிர், மழை, காற்று, வெயில் இதிலிருந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக நிற்கிறாள்னு இருக்குது. அதெல்லாம் பத்ரிகாசிரமம்னு பேர். சனாதன தர்மத்தில் சார்தாம் போயே ஆகணும்னு ஒரு விதி உண்டு. சார்தாம் அப்படின்னா படா சார்தாம், சோட்டா சார்தாம்னு ரெண்டு இருக்குது. படா சார்தாம் அப்படின்னா இந்தியாவினுடைய 4 திக்குகளில் இருக்கக்கூடிய, பாரதத்தின் 4 திசைகளில் இருக்கக்கூடிய 4 முக்கியமான கோவில்கள். வடக்கே பத்ரிநாதன், அதுக்கப்புறமா என்ன, கிழக்கே ஜெகநாதன், தெற்கே ராமநாதன், மேற்கே துவாரகாநாதன். பத்ரிநாத், ஜெகநாத், ராமநாத், துவாரகாநாத், இது 4 தான் பாரதத்தினுடைய சார்தாம். சோட்டா சார்தாம் அப்படின்னு சொன்னால் அதுதான் உத்தராகண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத். ஓகேவா? இந்த சோட்டா சார்தாம், படா சார்தாம் ரெண்டுத்துலேயும் பொதுவான ஒன்று பத்ரிநாதன். அதனால் பத்ரிநாதனை பார்க்கணும் அப்படின்றது பல பேருடைய லட்சியம், கனவு, தவம். ஒரு சந்தர்ப்பத்தில் நந்த மகாராஜாவுக்கு அப்படி ஒரு தீவிரமான ஆசை, ஹிமாலயம் போய் பத்ரிநாதனை பார்க்கணும் அப்படின்னு. இன்றைக்கும் நிறைய பேர் யாத்திரை போவார்கள், இந்த வடநாட்டு யாத்திரை. அதில் இந்த டெல்லியிலேருந்து இப்படி ஆரம்பிப்பா வச்சுக்கோங்களேன். டெல்லியிலேருந்து என்ன பண்ணுவான், நேராக முதல்ல பிருந்தாவன் இதெல்லாம் போவான். பிருந்தாவன், மதுரா இதை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே குருக்ஷேத்ரா போவான். குருக்ஷேத்ராவில் நேராக ஹரித்வார், அப்புறம் ஹரித்வார்லேருந்து மேலே ஏறி ரிஷிகேஷ்லேருந்து யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத். சில பேர் வைஷ்ணவானா கேதார்நாத் போக மாட்டாங்க, டிபெண்ட்ஸ் அப்பா. ரைட், ஓகேவா? இதெல்லாம் சேர்த்து பார்த்துட்டு வரதுக்கு ஒரு 15-25 நாள் ஆகும். சோட்டாச்சார் தான் மட்டுமே 2 வாரம் ஆகும்.
இதெல்லாம் கிளப் பண்ணிட்டு 20-25 நாள் கூட போயிட்டு வரவாளும் உண்டு. ஸோ நந்த மகாராஜாவுக்கு ஒரு ஆசை, நேராக போய் பத்ரிநாதனை சேவிக்கணும்னு. ஆச்சா, ஆனால் இந்த கிருஷ்ணனுக்கு விரஜவாசிகள் பிருந்தாவனத்தை விட்டு தாண்டி போனால் பிடிக்காது. உங்களுக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கங்கையில் தீர்த்தமாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்த மகாராஜா கங்கா ஸ்நானத்துக்காக இமயமலைக்கு போகும்போது, அங்கெல்லாம் போக வேண்டாம், அவ்வளோ தூரம் இங்கேயே இருக்கான்னு சொல்லிட்டு தன் மனசாலேயே பகவான் இந்த கோவர்தனகிரி பரிக்கிரமா மார்க்கத்தில் மானசி கங்காவை உண்டாக்கினான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நந்தகோபர் அழகாக பத்ரிகாசிரமம் போகணும்னு ஆசைப்பட, உடனே தெம்பிற்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு. முற்ற மூத்துக்கோள் துணையாய் முன்னடி நோக்கி வளைந்து அப்படின்னு திருமங்கி ஆழ்வாருடைய பாசுரம். ஆனால் கிருஷ்ணனுக்கு இவாள்லாம் ஹிமாலயம்லாம் போக வேண்டாம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் அவனுக்கு. அப்போ இவாள்லாம் என்னடா சொல்கிற கிருஷ்ணா, பத்ரிகாசிரமம் அங்கே இருக்குடா குழந்தை, நீ என்ன இங்கே இருக்குன்னு சொல்கிறாய் அப்படின்னு சொல்ல, நீங்கள் வாங்கலை என் கூட, நான் பார்த்துருக்கேன், ரிஷிகள்லாம் சொன்னது தான் நான் சொல்கிறேன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டுண்டு வந்தான். கூட்டுண்டு வந்து பாருங்கோ அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலை, அதில் பத்ரிநாதனை அவர்களுக்கு காட்டி கொடுத்தான். நான் போயிருக்கேன் இந்த இடத்துக்கு. சின்ன ஒரு மலை மாதிரி இருக்கும், அதில் அப்படி ஏறி போயிடலாம். குளிர்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே அவளுக்கு கண்ணன் நின்றுண்டு, இது பத்ரிகாசிரமம், இங்கே தான் நரநாராயண ரிஷிகள் தபஸ் பண்ணா, இங்கே தான் இந்திரன் வந்து நரநாராயண ரிஷிகளுடைய தவத்தை கெடுப்பதற்காக நிறைய அப்சரஸ்திரிகள் அனுப்பினான். அப்போ தான் நாராயணன் அப்படி தன் தொடையை தடவை அந்த தொடையிலிருந்து நிறைய அழகான ஸ்திரீகள் வந்தார். அதிலே ஒருத்தி தான் ஊர்வசி அப்படின்னு சொல்லி அந்த ஊர்வசியை அவளுக்கு கிஃப்டாக கொடுத்தான் நாராயணன் அப்படின்லாம் சொல்லி நரநாராயண ரிஷிகளுடைய தவம் இதெல்லாம் சொல்லி அவளுக்கு அப்படியே அந்த இடத்துல அவளுக்கு அந்த சமயத்தில் பத்ரிகாசிரமத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தை கண்ணன் கொடுக்குறான். அதோ வர 25ஆம் தேதி பத்ரிகாசிரமம் கோவில் மூடுற நாள், ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்பி அக்ஷய திருதிக்கு அப்புறம் தான் பகவான் கோவிலை திறப்பான். அந்த பத்ரிநாதனுடைய வைபவத்தை கிருஷ்ணன் சொல்லி கேட்டு அப்படி இருக்கும். தவம், தவத்தின் மகிமை, மூர்த்தி மாதா தர்ம ரிஷியோடைய பெருமை, வசுதாரா, பிரஹ்லாதாரா, கூர்மதாரா, மார்க்கண்டேய சிலா, கருட சிலா, நாரத சிலா, வராக சிலா, நிருசிம்ம சிலா, அலக்கநந்தா, கண்டாகர்ணன், குபேரன், எல்லா விஷயத்தையும் சொல்கிறார் கண்ணன். சொல்ல 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 பத்ரிகாசிரமம் போனால் என்ன அனுபவமோ அந்த அனுபவம், அந்த சந்தோஷத்தை இங்கே அடைஞ்சு விட்டார்கள். அதனால் இந்த இடத்துக்கு பேர் ஆதி பத்ரின்னு பேர். இன்றைக்கும் நிறைய பேர் ரஜவாசிகள் இந்த இடத்துக்கு போயிடுவாள். மற்ற பத்ரிக்கு போக மாட்டாள். அவளுக்கு பத்ரின்னா கண்ணனே சொன்ன பிறகு இதை விட வேறு என்ன வசதியான பத்ரி அப்படின்னுடுவா. அவள்கிட்ட பேசவும் முடியாது நம்மளால், ஏன்னா அவளுடைய அழகான பாவம் அது. அதனால் அப்படி ஒரு ஆதி பத்ரி நான் ஒரே ஒரு தடவை போயிருக்கேன். அதுக்கப்புறம் போகிறதுக்கான சந்தர்ப்பம் வரும், போவேன், திரும்பி போவேன், சரியா? ஸோ இன்றைக்கி நாம் ஆதி பத்ரி 6002வது ஆடியோ. உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள், குடும்பத்தோட சந்தோஷமாக ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட பக்தி ஞான வைராக்கியத்தோட ஒரு குறை இல்லாமல் நன்னா இருக்கிறதுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे जय बोलो राधा रानी की जय जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय बोलो वृंदावन धाम की जय जय बोलो यमुना मैया की जय जय बोलो गोवर्धन गिरिराज की जय जय बोलो आदि बद्रीनाथ की जय அப்போ அழகநந்தா எங்கே போகும்? அழகநந்தா ஒரு குண்டமாக கோவில் பக்கத்துலேயே இருக்கு. சரியா? ராதே கிருஷ்ணா.